RS பாரதியை சிறைக்கு அனுப்புன்னு சொல்லி அண்ணாமலை சவால் விட்டுருக்காரு. அதை எப்படி சொல்லுங்க? RS பாரதி ஒன்றும் கிரிமினல் குற்றவாளி அல்ல. அவர் மீது எந்த குற்ற வழக்குகளும் கிடையாது. முதல்ல பாஜகவினர் அவருடைய கட்சியில் இன்றைக்கு சுமார் 277 பேர் தீவிர குற்றச் செயல்களில் ஈடுபட்டவர்கள் பல்வேறு உயர் பொறுப்புகள் இருக்கிறார்கள் என்பதை ஆதாரங்களோடு காங்கிரஸ் கட்சி வெளியிட்டிருக்கிறது. அவர்கள் மீது ஆயிரக்கணக்கான வழக்குகள் இருப்பதையும் கூறியிருக்கிறது. அதற்கு முதல்ல அவங்க பதில் சொன்னாங்க. அவங்கள முதல்ல ஜெயிலில் அனுப்பி அவர்களால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி நியாயம் வழங்குவதற்கு அவர்கிட்ட சொல்லுங்க. அது நல்லதா இருக்கு. இன்னைக்கு சாட்டை துரைமுருகன் கைது செய்யப்பட்டிருக்காரு. அது கருத்து சுதந்திரத்தை நசுக்கிறதாட்டு குற்றச்சாட்டு. கருத்து சுதந்திரம் என்று சொல்லி எல்லை மீறி செல்வதற்கு யாருக்கும் உரிமை இல்லை. அதுக்கு ஒரு எல்லை இருக்கிறாங்க. நம்ம கருத்து சுதந்திரம் என்பது விதிகளுக்கு உட்பட்டிருக்கலாம். அது மற்றவர்களை புண்படுத்துகின்ற, மற்றவர்களை வேதனைப்படுத்துகின்ற, வன்முறையை தூண்டுகின்ற, அமைதியை சீர்குலைக்கின்ற விதத்தில் இருப்பதற்கு பேர் கருத்து சுதந்திரம். காங்கிரஸ் தலைவர் சித்தப்பெருந்தகை குற்றச்சாட்டுல போயிட்டு வந்தாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த அறிக்கை முதல் எப்படி பாக்குறீங்க? என்ன அறிக்கை? செல்வ பெருந்தகை அண்ணாமலை அறிக்கை முதல் நீங்க ஒரு பிளண்ட ஒரு குற்றச்சாட்டு வைக்கச்சுங்க, அதுக்கு எதிர்வினை வராது. பாஜக குற்ற செயல் புரிந்தவர்கள் இருக்கிறார்கள் நிச்சயமா இருக்கு. நம்ம மாவட்டத்தில் நம்ம தெரியும் இத்தனை குற்றப்பின்னணி உள்ளவர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு அந்த கட்சியில சேர்ந்த, நான் பேர் சொல்ல விரும்பல, சேர்த்தான்னு தெரியும். அப்ப தனக்கு முதுகில புண்ணை வச்சுக்கிட்டு இன்னொரு ஆளை குறை சொல்லுகின்ற போது பார்த்து சொல்ல வேண்டும். ஏதோ நல்ல தொடக்கம் ஆரம்பிச்சிருக்கிறது. முதல்ல அவர் கட்சியை கிளீன் பண்ணிட்டு, என்னை பொறுத்தவரைக்கும் பாஜக அந்த 277 பெருங்குற்ற பின்னணி உள்ளவர்களை என்ன நடவடிக்கை எடுக்க போகுது என்பதை பார்த்துக்கிட்டு பேசுவோம். இன்றைக்கு மக்களுடன் முதல்வர் திட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் திக்கணக்குடி பகுதியில் நானும் மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் மக்கள் பிரதிநிதிகள் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தருமபுரியில் தொடங்கிய நிகழ்ச்சியை இங்கு தொடங்கி இருக்கிறார். உண்மையிலேயே பொதுமக்கள் மத்தியில் ஒரு மிகுந்த வரவேற்பு பெற்றிருக்கிறது. பலர் அவருடைய கோரிக்கை மனுக்களோடு வந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு கோரிக்கை மனுவையும் பெறுவதற்கு அந்த தனித்தனி துறை வாரியாக அங்கே பணியாளர்கள் அமர்த்தப்பட்டு அவர்களுக்கு கம்ப்யூட்டர் வசதி செய்து கொடுக்கப்பட்டு அந்த வருகின்ற மனுக்கள் அத்தனையும் பதிவேற்றம் செய்யப்படுகிறது. இந்த மனுக்களை உடனடியாக அந்த சம்பந்தப்பட்ட துறை தகுதியை பார்த்து பரிசீலித்து அவற்றை நிறைவேற்றிக் கொடுப்பதற்கான வேலைகள் மிக வேகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே நாங்கள் பொதுமக்களை பார்த்து கேட்டுக்கொள்வதெல்லாம் அவர்களுக்கு நீண்ட கால கோரிக்கைகள் இருக்கும் என்றால் இந்த முகாம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் சுமார் 87 இடங்களை மையப்படுத்தி 29ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. அவற்றை அவர்கள் கலந்து கொண்டு தங்கள் கோரிக்கைகளை பயன்பெற வேண்டும் என்று அன்போடு நாங்கள்